போராட்டம் குறித்தது தானே பராசக்தி. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. எனக்கு முதல்ல மொழி போராட்டம் குறித்து பேசி அந்த வரலாற்றை சொன்னது எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் எங்களை வாசிக்க வச்சாங்க, எங்களை படிக்க வச்சது எங்க அம்மா தான். நிறைய எங்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றியதுல எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. எங்க அம்மா ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மொழி போர்ல அவங்க கலந்துகிட்டவங்க 64 65 பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற மாணவி, ஸ்கூல்ல இருந்து மொத்தமா போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வைங்க, இந்த மொழி போர் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி நின்று அந்த மொழி போரை இயக்கியவர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அது தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியில் இருந்த பேராசிரியர்களும் சரி, அந்த பள்ளிக்கூடங்களில் இருந்த ஆசிரியர்களும் சரி, அவங்க எல்லாருமே தன்னுடைய மொழிக்காக, தங்களுடைய இன உரிமைக்காக, மொழி உரிமைக்காக, பண்பாட்டு உரிமைக்காக களத்துல மாணவர்களை சேர்த்து இறக்கி விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற எங்க அம்மாவங்களாம் வரிசையா போனாங்களாம். போகும்போது அவர்கள் போட்ட கோஷத்தை எங்க அம்மா அப்ப சொன்னாங்க. அப்ப காவல்துறை மந்திரியா இருந்தது கக்கன், அவர் எங்க ஊருக்காரர் தான். காவல்துறை மந்திரியா இருந்த கக்கன் அவர்கள் அந்த போராட்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இடத்துல பெரிய அசம்பாவிதம், கை கலப்பாயி பெரிய அடிதடி கலவரம் ஆயிப்போச்சு. அந்த இடத்துல காவல்துறை சுட்டுட்டாங்க, நிறைய மாணவர்கள் செத்து போனாங்க. இதுவரை மொழி போராட்டத்தில் செத்ததா ரெக்கார்ட் பிரகாரம் 70 பேர் சொல்றாங்க. ஆனா ரெக்கார்டே இல்லாம 700க்கும் மேற்பட்டவர்கள் செத்திருக்க கூடும். வன்முறை, தீ வைப்பு, துப்பாக்கிச்சூடு, இப்படி ஏகப்பட்ட காரணிகளால மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, செத்திருக்காங்க. காவல்துறை ஜெயில அடிச்சு கொண்ட பல பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் ஐயா நடராசன் தாளமுத்து. நடராசன் ஐயா பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் தான் மொழிக்காக முதல்ல ஜெயில அடிச்சே கொல்லப்படுறாரு. இது வரலாறு இருக்கட்டும். அப்ப எங்க அம்மா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா அப்படின்னு நாங்க கோஷம் போட்டோம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது இன்னும் எனக்கு நல்லா இருக்கு. இப்ப என் பையன் கிட்ட அதை பேசுறேன், ஆத்தா சொன்னாங்கம்மா இப்படி எல்லாம் போராட்டம் அடிச்சுன்னா அவனும் சொல்றான். அப்ப ஒரு மொழி போரை குறித்து தன் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையான பேரம்பேத்திகளுக்கும் மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொல்றாங்கன்னா அது எவ்வளவு வீரியமான ஒரு தகவல், வரலாற்று பதிவுன்னு யோசிங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், என் வீட்டுல இருந்து சொல்லியிருக்கேன். என் மகனுக்கு சொல்றாங்க, அதாவது எங்க அம்மா பேரனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, மொழி போராட்டம் சாதாரணம் இல்லைன்னு. அரசியல குடும்பங்கள்ல பேசணுங்க, அப்பதான் சரியான பாதையில நம்முடைய அரசியலை குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க. அரசியலை பேசணும். அரசியல் பேசுனதுனாலதான், அம்மா அப்பா அரசியல் பேசுனதுனாலதான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு அரசியல் புரிதல் அப்புறம் தான் வந்தது.